வானம் விடிஞ்சிருச்சு. ஆனால் இரவு நடத்தின தாக்குதல் மட்டும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள் மட்டும் ரொம்ப நீண்டதாக இருக்குது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். இந்த கோரம்ஷார் அப்படிங்கிற ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது 4000 கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய இந்த சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிட போகிறோம். பக்ரைன், குவைத் பற்றி எரிகிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மிசைல் திருவிழா போங்க அப்படின்னு தான் சொல்கிற அளவுக்கு இப்போ சம்பவங்கள் நிகழ்த்தியிருக்காங்க ஈரான். ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு அடிமைகள் எல்லாத்தையுமே துவச்சு அப்படியே செதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வரிசைப்படுத்துவோம், வீடியோக்களோட சேர்த்து வைத்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரான் மீதான போரை நிறுத்துறதுக்கு நாங்கள் ரெடி தான், ஆனால் அது இப்போ கிடையாது. எங்களுடைய டார்கெட்டை எல்லாம் முடிச்சதற்கு பிறகு தான் அந்த முடிவுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வயசானவர் பாவம். கொஞ்சம் ஏஜ் ஆக 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 இந்த உலக தலைவர்களில் சில பேருக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா? பட் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரியான தர்ம சங்கடமான ஒரு நிலைங்கிறது உலகத்துக்கு ஏற்பட தான் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இப்போது ட்ரம்ப்புக்கு இருக்குது. ஸோ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறாக போயிட்டுருக்கு அப்படின்னு யார் போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட். இப்போ என்ன சொல்கிறாரு, இராணுவ நடவடிக்கையை படிப்படியாக குறைத்து கொள்வது குறித்து நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம். அதே நேரத்தில் எங்களுடைய இலக்குகளை அடைகிற வரைக்கும் நாங்கள் அதை நிறுத்த மாட்டோம். இது என்ன மாதிரியான ஐடியான்னு தெரில. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்தக்கூடிய பிற நாடுகள் எல்லாமே அவங்களுடைய தேவைக்கேற்ப அதனை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் செய்யணும். அமெரிக்கா அந்த பொறுப்பை ஏற்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அப்போது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை விட்டு இவங்கெல்லாம் வெளியில் வராங்களா அப்படின்னு கேட்டால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே உள்ளேயும் போக மாட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே கப்பல் போக்குவரத்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் இருக்குது, இவங்களுக்கு இல்லைங்கிறதுனால ஃபைட்டும் பண்ணுறாங்க. ஆனால் மற்ற நாடுகளை எப்படி தூண்டி விடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் அதில் பிரச்சனை, நீங்கள் ஏன் உள்ளே வரமாட்டீங்க அப்படிங்கிறத இப்போ நாட்டோ நாடுகளுக்கு மறுபடியும் அவர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கார். இது பத்தாததுக்கு யூகே வேற இப்போ அமெரிக்காவுக்கு தன்னுடைய ஏர்பேஸையும் விமானத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு அப்படிங்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை இப்போ யூகேவினுடைய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ரிவீல் பண்ணியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளை கூட காலையில் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுச்சுவேஷன். நாட்டோ நாடுகளை உள்ளுக்குள்ளே இழுக்கிறதுக்கான எல்லா வேலையுமே ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இது தொடர்பாக ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற பக்கத்தில் போடப்பட்ட காட்சிகள் தான் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அவங்களுடைய விமானங்கள் அப்படியே ஸ்டேட் ஆஃப் ஹமாஸை நோக்கி பறக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுது. போர் விமானங்கள் ஒரு புறம் யுஏஇயில் இருந்து ஸ்டேட் ஆஃப் ஹமாஸை அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா சூழலையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. USS ட்ரிபோலி வேற 300 கிலோமீட்டர் தாண்டி அப்பால் ரெடியாக இருக்குது. யூகேவினுடைய ஜேர்னலிஸ்ட் சொன்ன மாதிரியே யூகேல இருந்து ஒரு விமானம் போனதாக நம்ம செய்தி படிச்சிருந்தோம். அதற்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் டைரக்டாக யூகேவை வார்ன் பண்ணியிருந்தார். யூகே மக்களுக்கும் செய்திகளை சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அப்பாலும் தனது ஏவுகணைகள் செல்ல முடியும் அப்படிங்கிறத ஈரான் இப்போது உண்மையாக்கியிருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடலுக்கு நடுவில் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டு இராணுவ தளம் டியாகோ கார்ஜியா, பல முறை நம்ம பேசியிருக்கோம். அந்த டியாகோ கார்ஜியா மீது 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இப்போ ஈரான் வீசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது ஒரு டெஸ்ட் அடிப்படையில் இதை ஈரான் செஞ்சு பார்த்துருக்காங்கங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இது ஒரு அட்டாக் மோடில் அவங்க கொண்டு போகல, பட் எங்களால் அவங்கள ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ காமிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு வயிற்றில் புளிய கரைக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா 4000 கிலோமீட்டர் தாண்டி அது பயணப்படுது அப்படின்னா இப்போ இந்த கோரம்ஷோரை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாட்டோ நாடுகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பயம். இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன்ல இந்த வட்டத்தை கொஞ்சம் ஒரு தடவை நல்லா கவனிங்க. ஈரானில் இருந்து ஈராக்கு, குவைத்து, பக்ரைனு, அதற்கு பிறகு இஸ்ரேலு, ஜோர்டானு, சைப்ரஸு, கிரீஸு, துருக்கி, ரோமு, உக்ரைனு, ரஷ்யா, இந்த எல்லை வரைக்கும் இப்போது ஈரானால் பாய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியா வரைக்கும் கூட அதால் வர முடியும் அப்படிங்கிற அந்த தகவல் எது இந்த கோரம்ஷோர் அப்படிங்கிற ஏவுகணை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏமன்ல இருந்து வரிசையாக எல்லா நாடுகளையும் இந்த ஏவுகணையால் அக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ நாட்டோவினுடைய வாசலில் இப்போ இந்த கோரம்ஷோர் அப்படிங்கிற 4 அப்படிங்கிற ஏவுகணை இப்போ சூப்பராக வந்து நிற்கிது. ஓகேன்னு சொன்னால் அடிச்சிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இதை பார்த்து தான் இன்னைக்கு நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் அச்சத்தில் இருக்காங்க. ஈரானோட வம்பலுக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அட்டகாசமாக பாஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அவரும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவரே சொல்கிறார். எப்படின்னா, கப்பல்களில் ஏற்றப்பட்டிருந்த ஈரானிய எண்ணெய் மீதான தடையை இப்போ அமெரிக்கா நீக்கியிருக்கு. ஈரான் எண்ணெய்க்கு தடை கிடையாது 1 மாதத்துக்கு. இதுவே ஈரானுக்கு வைக்கக்கூடிய ஆப்பு தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். போர் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் இல்லை முடிவடையக்கூடிய நேரத்தில் விநியோகத்தை அதிகரித்தா ஈரானுக்கு ஆப்பாயிடும். அதே நேரத்தில் விலையை குறைச்சாலும் ஈரானுடைய எண்ணெய்க்கு ஆபத்து. ஐயா, உங்களுக்கு ஒப்பக் ப்ளஸ் டீமை பற்றி தெரியுமா தெரியாதா? இவங்க உற்பத்தியை குறைச்சாங்கன்னா இவங்க ரேட்டை ஏற்றுவாங்க, இவங்க ரேட்டை குறைச்சாங்கன்னா இவங்க உற்பத்தியை ஏற்றுவாங்க. அப்போது சமநிலை அப்படிங்கிறது இந்த 2 டீமை உடைக்காத வரைக்கும் உங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. இந்த 2 டீமுக்குள்ளே நீங்கள் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எண்ணெய் உற்பத்தியும் உங்களால் தடுக்க முடியாது, எண்ணெய் விநியோகத்தையும் அதற்கான சேல்ஸுக்கான ரேட்டையும் உங்களால் நிர்ணயிக்க முடியாது. அதை நிர்ணயிக்கிறது யாருன்னா சவுதி அரேபியா ப்ளஸ் ஈரான், அதோடு சேர்த்து ரஷ்யா, இவங்க தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க. இதுக்கு சம்மந்தமாக தான் ஒப்பக்கில் ஒரு 12 நாடு, ஒப்பக் ப்ளஸில் ஒரு 11 நாடுகள் இருக்காங்க. அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால தான் அமெரிக்காவால் இந்த எண்ணெய் கிரைசிஸை வந்து அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. ஈரான் மீதான பொருளாதார தடை நீக்கப்பட்டிருப்பது அவங்களுக்கான வெற்றி தான். வளைகுடா பகுதி முழுவதும் அமைந்திருக்கக்கூடிய அல் உதீன், அல் தாப்ரா மற்றும் பக்ரைனில் இருக்கக்கூடிய 5வது கடற்படை தலைமையகம், இதன் மீது எல்லாமே இப்போ முக்கியமாக ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது அந்த அடி விழுந்திருக்கு. இந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க நிலைகள் மீது ஏவுகணையும் ஆளில்லா விமானங்களும் பாஞ்சுக்கிட்டே இருக்கு. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதத்தில் பக்ரைன் முழுவதுமே பயத்தில் கிடக்கு. ஜப்பானிய கப்பல்கள் இப்போ ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்வதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கூட போர் தானே பண்ண வர, எதுக்கு பண்ண வர, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் யூஸ் பண்ணணும்னு பண்ண வர, காசு கட்டிட்டு உள்ளே போ, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நான் எந்த ப்ராப்ளம், நீ எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நீ அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து உன்னுடைய பேஸை யூஸ் பண்ணுறதுக்கு நீ அலோவ் பண்ணினா தான் எனக்கு ப்ராப்ளம். உன்னுடைய இராணுவ வீரர்களை அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன், அவங்க என் கூட போரிட்டா தான் எனக்கு ப்ராப்ளம். பட் நான் அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஜப்பானுக்கு தூது விட்டுருக்காங்க ஈரான். இப்போது நாங்கள் முழுவதுமாக இதை மூடவில்லை, ஹார்மோஸ் நீரிணையை காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஜப்பான் உடன்படுவாங்களான்னு பார்த்தா அந்த லேடி முழுவதுமாக ட்ரம்ப்பினுடைய அடிமையாகவே மாறி போச்சு. ட்ரம்ப் தான் இப்போ ஜப்பானை ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த லேடி வந்து ஈரான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 7,30,000 பீப்பாய்கள் சுத்திகரிப்பு திறன் கொண்ட குவைத்தினுடைய மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமான மினா அல் அக்மதி அப்படிங்கிற அந்த இடம், அதன் மீது ஒரு பெரிய அட்டாக்கை இன்னைக்கு காலையில் நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆள் இல்லாத ட்ரோன்கள் வச்சு நடத்தியிருக்காங்க, அன்மேன்டு ட்ரோன்ஸ். 24 மணி நேரத்தில் இது 2வது முறையாக நடத்தப்பட்ட தாக்குதல். இதனால் எரிஞ்சு வரக்கூடிய தீயை அணைக்கவே முடியலைங்கிறாங்க. சரி, நம்ம அமெரிக்காவோட அடிமை அப்படின்னு உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு, அதை கண்டினியூ பண்ணுவோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்க, தாயிஃபில் இருக்கக்கூடிய கிங் பகத் அப்படிங்கிற விமானப்படை தளம் எங்கே சவுதி அரேபியாவில், அதை அமெரிக்காவுக்கு திறந்து விடுறாங்க, வாங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதில் ஈரானுடைய ஆள் இல்லாத விமானம் ஏவுகணை அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்றுறதுக்காக இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி விழுக போகிறதே அங்கே தான் ரசா, அதை தெரியாமல் இப்போது சவுதி அரேபியா அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடம் பற்றி எரிகிறது அப்படிங்கிற செய்தி வரும். ஸ்பெயினுடைய கிராமப்புறத்தில், அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒரு விமான நிலையம், அங்கே ஐரோப்பாவினுடைய விமானங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய காசு போட்டு அவங்க விமானத்தை தயாரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் போர் விமானங்கள் கிடையாது, பயணிகள் விமானம். அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்பெயின் அரசினுடைய உதவியை கேட்குறாங்க. நீ என்னுடைய ஏரியாவில் அதை நிப்பாட்டுறதுக்கு கூட நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஈரான் மேலே போர் பண்ணது அமெரிக்கா இஸ்ரேலோட தப்பு. நீ நாட்டோவில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி, நான் நாட்டோவில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருந்தாலுமே இப்போ நான் எதுக்குறேன்ல, அது மாதிரி நீ எதிர்த்து நில்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இன்னும் தைரியம் வரல. அதனால் பயணிகள் விமானத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு கிராமத்தையாவது கூடுன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரோடு போட்டிருப்பாங்க இல்லை, அந்த இடத்துல வந்து இந்த விமானங்களை பூரா நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம்.
இது தொடர்பாக ஸ்பெயினில் இருந்து கிடச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லுது. இது தொடர்பான இமேஜஸும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது கத்தாருடைய பயணிகள் விமானம் கூட அதில் ஒன் ஆஃப் த ஃப்ளைட் தான். கோழைகளே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு நாட்டோ நாடுகளை பார்த்து. யார்? நம்ம ட்ரம்ப் தான். நாட்டோ நாடுகள்லாம் ஒரு கோழைய, அவங்கெல்லாம் வந்து வீரமே இல்லை, அவங்கள்ட்ட வெறுமன காகித புலிகளாக இருக்காங்க, அமெரிக்கா இல்லாட்டி நாட்டோலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானுடனான போரில் உதவாத நாடுகள்லாம் நாடுகளா, அவங்களுக்குலாம் வீரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு ஏன் நீங்கள்லாம் உதவ மறுக்கிறீங்க? எவ்வளோ தடவை கூப்பிட்றேன், வந்து சண்டைக்கு வரலாம்ல, நீங்கள் வராதனால பாருங்கள் நான் முன்னாடி போகவே முடியல, போனால் என்னை அடிப்பாங்க, அசிங்கமாக போயிடும். அப்போ சேர்ந்து வந்தோம்னா சேர்ந்து அடி வாங்கணுங்கிற பேராது கிடைக்கும்ல. அப்போ நான் சொல்லிடுவேன் அமெரிக்காவுக்கு எதுவும் அடிபடவில்லை, நாட்டோ நாடுகள் வந்து பாவம் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஊரார் மேலே பழி போடுறதுக்கு தான் இங்கே ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாரே தவிர தன் மீதான பிரச்சனை பற்றி அவர் சிந்திக்க மறுக்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. வரிசையாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட பெயரையும் சொல்லிவிட்டேன். குவைத்தை மட்டும் விட்டு வச்சா எப்படி? இன்னொரு புறம் ஈராக்கினுடைய பாக்தாத்லையும் அதே மாதிரியான ப்ராப்ளம் நடந்தது. இப்போ இந்த ஈராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டலையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அல் ரசீத், அதுவும் அமெரிக்காவுக்கு சொந்தமானது தான். அங்கேயே யூஎஸ் எம்பசி இருக்குது. அதே மாதிரி பாக்தாத்தினோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கேயும் ப்ராப்ளமு. கேம்ப் ட்ரீ, இதுவும் யூஎஸ் மிலிட்ரி பேஸு. அதுக்கு பிறகு ஈரான் பேக்டு மிலிட்ரிஸு அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த ஈராக்கும் சரி, ஒட்டுமொத்த குவைத் அப்படிங்கிற அந்த நகரமும் சரி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுங்கிற அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.